இதுதான் இந்தியா. இது வடமேற்கின் எல்லை பகுதி. 1905. இந்த நாட்டில் நிறைய மதங்கள் இருக்கு. ஆண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொன்னுக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தது. பேராசை, பழிவாங்கும் குணம், பொறாமை. ஒருவேளை அவங்க கும்பிடுற கடவுளுடைய பேராலையும் இது நடந்திருக்கலாம். ஊர்ல சில பேர் போராட்டத்துக்காக மலைப்பகுதியில் ஒன்று சேர்ந்தாங்க. அவங்க குறிக்கோள் என்னன்னா, ஒரு 6 வயசு பையன் இளவரசனா இருக்கிறதுனால எதிர்காலத்தில் அவங்களுக்கு இவன் தான் தலைவனா இருப்பாங்கிறதுக்காக கொல்ல முயற்சி பண்றாங்க. அவனுடைய தந்தை மகாராஜா பிரிட்டிஷ் கிட்ட உதவி கேட்டார். எங்களை அவருடைய பையனை அசிராபாத்துக்கு கூட்டிட்டு போக சொல்லி எங்க உதவியை கேட்டார். அதுக்கப்புறம் அங்கிருந்து அந்த பையனை பத்திரமா டெல்லிக்கு கூட்டிட்டு போகணுமா.
சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க போங்க போங்க. போங்க போங்க போங்க, போயிட்டே இருங்க, நகருங்க, போங்க 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 போங்க. போங்க போங்க, வழி விடுங்க, போங்க. இன்னொரு கேட் இருக்கு பாருங்க, அந்த வழியா போங்க. இந்த கதவை மூடிடாத, திறந்தே வை, புரியுதா? திறந்து வை. பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. வாங்க உள்ள வாங்க, வாங்க. பின்னாடி போ, பின்னாடி போ. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க சார். பி கம்பெனி அவங்க சரியான பேர் தான் அதுக்கு வச்சிருக்காங்க. கடைசி ட்ரெயின் வந்துச்சா? இல்ல சார், வந்திருந்தாலும் போயிருக்க மாட்டாங்க. அடச்சே, நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். என் கூடயே இருப்பியா? கண்டிப்பா, என்ன நடந்தாலும்.
பையனை இங்கே கீழே இறக்கி விடுங்க. எங்களுக்கு குவார்டர்ஸ் ரெடி பண்ணுங்க. சரிங்க சார். அவனுக்கு ஒன்றும் ஆகாது. தெரியும், அதனால தானே உங்களோட இவனை அனுப்பியிருக்காங்க. சாரி சார், இதுக்கு மேல என்னால எதுவும் செய்ய முடியாது. கேப்டன் ஸ்காட், என்ன எப்படியாவது இந்த இடத்துல வாய விட்டு மூடுங்க. வெளியே கூட்டிட்டு போயிடுங்க. சார் எப்படி இருக்கீங்க? இங்க நீங்க பாதுகாப்பா வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிஸ்ஸஸ் வாட், இவர் தான் மிஸ்டர் பிரைடி. எப்படி இருக்கீங்க? நல்லா இவர் தான் இங்கே எல்லாத்துக்குமே இன்சார்ஜ். நீங்க வந்ததும் சார் உங்களை வந்து பார்க்க சொன்னார். கண்டிப்பா மிஸ்டர் பிரைடி, இப்போ நான் வந்துடுறேன். மிஸ்ஸஸ் வாட் என் கூட வரீங்களா? வா. நான் சொல்றது உங்களுக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். நான் ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசன். பாருங்க பாருங்க, நாங்களும் பிரிட்டிஷ் சிட்டிசன் தான். அதை ப்ரூவ் பண்றதுக்கு இப்படி பேப்பர்லாம் காட்ட தேவையில்லை. என்கிட்ட இதை பத்தி நீங்க முன்னாடியே சொல்லாதனால என்னால இதை ஒத்துக்க முடியல. இங்க ஒரு கேபிள் ஆபீஸ் இருக்குன்னு எனக்கு யாருமே ஆமா, சொல்லல. லைன்ஸ் எல்லாம் கட் ஆயிடுச்சு. இங்க இருக்கிற பால் ரூம்ல லேடி விண்டம்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள போய் பாருங்க. அதெல்லாம் முடியாது. என்ன உடனே கவர்னர் கிட்ட கூட்டிட்டு போங்க. அவரே மனசு வச்சாலும் நீங்க நினைச்சதை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா கடைசி ட்ரெயின் போயிடுச்சு. நான் உன் மேல பழி போடல ஸ்காட். மிஸ்ஸஸ் வாட் உன் கூட இருக்கிறப்ப எதுவும் உன்னால வேகமா பண்ண முடியாதுதான். இருந்தாலும் அவங்க புத்திசாலி தான் சார். என்னால் கூட அப்படி யோசிச்சிருக்கவே முடியாது. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு டாக்டர், ஒரு நல்ல டாக்டர். அந்த பையன் குழந்தையா இருக்கும் போதே காப்பாத்தி இருக்காரு. அதை அந்த ராஜா மறக்கவே இல்லை. அவரை எங்களால் காப்பாற்ற முடியல சார். உன்னால முடிஞ்சது தானே பண்ண. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற முக்கியமான பொறுப்பு பிரின்ஸ் கிஷன் தான். அவனை உடனே டெல்லி கூட்டிட்டு வரணுன்றது ஸ்பெஷல் ஆர்டர் வந்திருக்கு. ஆனா அது முடியாம போயிருச்சு. எஸ், ஜெனரல் வந்திருக்காரு சார். ஓ கம் இன் சார்ல்ஸ், கம் இன். ஓ, நீங்க வந்துட்டீங்களா? என்ன லேட் ஆயிடுச்சு? அவனால முடிஞ்சதை அவன் பண்ணா. பையன் எங்க இருக்கான்? லைப்ரரியில இருக்கான், வாங்க. இளவரசே, எங்க வீட்டுக்கு நான் உங்களை அன்புடன் வர வைக்கிறேன். என்ன வரவேற்றதுக்கு ரொம்ப நன்றி. இவன் ரொம்ப டயர்டா இருக்கான். மிஸ்ஸஸ் வாட், நான் உங்க ஹஸ்பண்ட பாம்பேல பார்த்திருக்கேன். இவர் தான் நம்மளோட ஜெனரல் ஹேன்ஸ். உங்ககிட்ட அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா எங்களோட கடைசி ட்ரெயின் போயிருச்சு. இவருக்காக நாங்க அதை முடிஞ்ச அளவு தடுத்து நிறுத்தினோம். இவர் நான் பாதுகாப்புன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். இவர் அப்பாவோட கடைசி ஆசையும் அதான். நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க. அது எப்படி சார் சொல்றீங்க? இது ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஊர் சண்டை கிடையாது, அதை விட பெருசு. ஆனா நீங்க சொல்றதை எங்களால நம்ப முடியாது மேடம். நம்பிதான் ஆகணும். நான் தான் சொல்றேன்ல, எங்களுக்கு தெரிஞ்ச இளவரசர்கள் எல்லாருமே இப்ப அவங்களோட பக்கத்துல இருக்காங்க. ராஸ்ஜாட், உசைன், ரஹீமும் சேர்ந்து தான் சொல்றேன். அவங்க சொல்றது சரிதான் சார். நான் 3 நாளைக்கு முன்னாடி அனுப்பின மெசேஜ் படி நீங்க நடந்திருந்தா இளவரசர் இன்னைக்கு டெல்லிக்கு சேஃபா போயிருப்பாரு. எங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க கேட்டதை நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம் மேடம். ஆனா எனக்கு அப்படி தெரியலையே. நீங்க எப்பவுமே அப்படிதான் செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செய்யாம அப்புறம் கோட்டை விட்டுருவீங்க. என்ன மன்னிச்சிருங்க, ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க அப்படிதான் நினைக்கிறோம். ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நீங்க வருவீங்கன்னு எனக்கு யாருமே சொல்லல. நீங்க எனக்கு சொல்லி அனுப்பிருக்கலாம்ல. இளவரசி, நீங்க மிஸ்ஸஸ் வாட் தானே? நான் உங்களை பத்தி ஓ, கேள்விப்பட்டிருக்கேன். தேங்க்யூ. இவர் பாக்குறதுக்கே டயர்டா இருக்காரு. கேப்டன் ஸ்காட், நீங்களும் டயர்டா தான் இருக்கீங்க. நீங்க இப்போ ஒரு ஷவர் எடுத்துக்கிட்டா நல்லா நான் இருக்கும். உங்களை தான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி வாங்க, நான் உங்க ரூம்ஸை வாங்க. காட்டுறேன். தேங்க்யூ கேப்டன் ஸ்காட். நீங்க ஒரு நல்ல சோல்ஜர். என் மனசுல இருந்த விஷயத்த உங்ககிட்ட வெளிப்படையா சொல்லிட்டேன். அந்த தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஹுசைன், ராஷாட் அண்ட் ராஹிம் எல்லாரும் சேர்ந்து போராடுறாங்களா? அவங்க தப்பா புரிஞ்சுட்டு இருப்பாங்க சார். அப்படியா இருந்தா நல்லா இருக்குமே. போ ஸ்காட், போய் ரெஸ்ட் எடு. தேங்க்யூ சார். தாக்குங்க.
இந்த ரெபல்ஸ் எல்லாம் முஸ்லிம்ஸ். இவங்க அப்பாவே இவங்களால கொல்ல முடியுதுன்னா இவங்களெல்லாம் கொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லு சார்ல்ஸ், சொல்லு. அந்த ஹிந்துஸுக்கு லீடரே இல்ல. அப்போ அது சின்ன கலகத்தை விட ஒரு பெரிய ஊர் சண்டையாவே மாறிடும். ஆல்ரைட் சார். தேங்க்யூ சார். ஸ்காட், இளவரசரை காலாப்பூருக்கு கூட்டிட்டு போறதுக்கு சேஃப்டியான சான்சஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க மிஸ்ஸஸ் வாட்ஸ், பட் சார் உங்களை இந்த இடத்துக்கு இப்ப வர சொல்லவே இல்லையே. நீங்க பேசிட்டு இருக்கிற விஷயத்துல முக்கியமா நான் அந்த இடத்துல இல்லைன்னா அப்ப அந்த இடத்துல வேற யார் இருக்கணும்? நீங்க சொல்றது சரிதான் மிஸ்ஸஸ் வாட். வெல், அவர் உங்களால காலாப்பூருக்கு கூட்டிட்டு போக முடியுமா? ஆனா கடைசி ட்ரெயின் தான் போயிடுச்சு சார். ஆர்மி இப்போ ரயில்வேஸ் நம்பணுங்கிற அவசியமே இல்ல. அப்ப குதிரைங்க? வாய்ப்பே இல்லை சார். நாம அப்படி போனா கூட மீண்டு வரது ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா எல்லா மலைக்கு மேலேயும் ஸ்னைப்பர்ஸ் இருக்காங்க. அதையும் நீ கடந்து வந்திருக்கல. எஸ் சார், ஆனா அது அப்போ இல்ல. அப்படியா? அப்போ சரி. வெல், அந்த இளவரசர் இங்கே தான் தங்கியானும் போல. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இங்கே சீக்கிரம் வந்துடுவாங்க, நீங்க பாதுகாப்பா இருக்கலாம். இப்பதான் பிரிட்டிஷ் மக்களை பத்தி எனக்கு கொஞ்சம் புரியுது. அப்ப நீங்க சொல்ற அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் சரியான நேரத்துக்கு இங்க வரலன்னா நம்மளால சேஃபா இருக்க முடியாதுன்னு சொல்றீங்களா? ஹலோ மேடம், நீங்க புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஓ இல்ல ப்ளீஸ். ஒரு வகையில இப்படி யோசிக்கிறது கூட நல்லது தானே. இப்படி இருக்கிறதுக்கு நீங்க பழகிக்கோங்க. தேங்க்யூ ஸ்காட். சார், OneTamilMV.us பாத்தீங்களா சார், புகை எப்படி பறக்குதுன்னு பாத்தீங்களா? அதுவும் சரிதான். ஆனா அது வர்ற இடம் சரியான இடமா இருக்கணும்ல. என்ன சரியான இடம் சார்? சரி விடுங்க, விக்டோரியா பழசுதான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த வண்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது சார். ஒரு விஷயத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போது எதுவுமே தப்பா நடக்காது. இது விக்டோரியோட தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். நான் போன வாரமே அவங்கள கேட்டுட்டேன். அதோட போன மாசம் அவங்ககிட்ட 17 தடவை கேட்டிருக்கேன். ரிப்பேர் பாக்குறதுக்கு ஒரு நாளாவது கொடுங்கன்னு. உங்களை மாதிரியே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கேட்டா விக்டோரியா பழசாமா, இனிமே இது காயிலாங்கடையில தான் போகணும்னு அந்த அம்மா சொல்றாங்க. யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? இங்க இருந்து காலாப்பூர் 300 மைல்னு உனக்கு தெரியும்ல. அட என்ன 300 மைல் சார்? இந்த இன்ஜினுக்கு அந்த 300 மைல்லாம் ரொம்ப பெருசு கிடையாது சார். கராச்சி ட்ரெயின்ல இவன் என்ன பண்ணான்னு தெரியும்ல. ஒரே வாரத்துல 2 தடவை ஒரே வாரத்துல. அது நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு? பாய்லரை கொஞ்சம் பாருங்க சார். ஒரு லீக் கூட வராது. இதுக்குள்ள இருந்து 1 இன்ச் ஸ்டிம் கூட வெளியில வராது சார். பாய்லரே நல்லா இருக்கனா இன்ஜின் எப்படி நல்லா இல்லாம இருக்கும்? நான் சொல்றதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே கொஞ்சம் பாருங்க. அப்புறம் ஏன் உண்மையை சொல்லாம மறைக்கிறீங்க? மிஸ்டர் பீட்டர்ஸ், நீங்க காலாப்பூர் போகணும்னு சொல்றீங்களா? ஆமா சார், நான் அந்த இடத்துக்கு போயே தான் ஆகணும். இந்த வாரம் ஃப்ரைடேக்குள்ள நான் டெல்லியில இருந்தே ஆகணும் சார். கொஞ்சம் பாருங்க. அப்ப சரி, இங்க இருந்து இன்னும் 1 மணி நேரத்துல ட்ரெயின் கிளம்ப போகுது. நீங்க அந்த ரைஃபிள்ஸை விக்கிற மாதிரி உங்களுக்கு சுடவும் தெரியும் நான் நினைக்கிறேன். ரைஃபிள் விக்கிறதுக்கு சுட தெரிஞ்சிருக்குமா சார்? நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? உங்களை எதிர்க்கிற வரவங்க உங்க கஸ்டமர் இல்லங்கிறத நான் சொல்றதை நம்புங்க. எல்லாரும் இங்க வந்து கொஞ்சம் உட்காருறீங்களா? மிஸ்டர் ஜான், இந்த வாட்டி நான் கண்டிப்பா போய் ஆகணும்னு சொல்றீங்களா? கரெக்ட் தான். ஆனா பாக்ஸை டிஸ்பேட்ச் பண்றதுக்கு யாராவது போய் தானே ஆகணும். அது எனக்கு எனக்கு தெரியும். அதான் நான் ஒன்ன சூஸ் பண்ணேன். அதோட என்னோட வைஃபை நீ கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ. ஓ கண்டிப்பா. நீ அங்க ரொம்ப நாள் இருக்கணும்ன்றது அவசியம் இல்ல. நீ உடனே வந்துடலாம். ஓகே, எல்லாம் செட்டில் ஆயிருச்சு. நீங்க எல்லாம் கரெக்டா 11:15க்கு ஸ்டேஷன் யார்டுக்கு போயிருங்க. நீங்க எல்லாரும் கேப்டன் ஸ்காட் பொறுப்புல இருப்பீங்க. அவர் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் இப்ப தெளிவா சொல்லுவாரு. எனக்கு இப்படி பாடம் எடுக்கிறதுலாம் விருப்பம் இல்லை. ஆனா நம்ம பொசிஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியணும்ல. இப்ப விஷயம் என்னன்னா, கடைசி ட்ரெயின் போயிடுச்சுன்னு ரெபல்ஸ் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட இன்னொரு இன்ஜின் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, ரயில்வேயோட அவுட்டர் கேட் அவங்க கையில இப்ப இருக்கு. அதையும் அவங்க இப்ப மூடி இருக்காங்க. என் டிராயிங் அப்படிதான் இருக்கும், தப்பா எடுத்துக்காதீங்க. அண்ட் நம்மளோட இன்னர் கேட் இந்த இடத்துல இப்படி இருக்கு. இந்த 2 கேட்டுக்கும் நடுவில் தான் அந்த கிரேடியன்ட் இருக்கு. விக்டோரியா இன்ஜின் பழசா இருந்தாலும் நல்லா இருக்கு. ஆனால் அதோட சத்தம் ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப மோசமாகவும் இருக்கும். அது ஸ்டீம் இன்ஜின் அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த பாதையில் மட்டும் நம்ம கொஞ்சம் வேகமாக போனோம் அப்படின்னா அவங்களுக்கு நாம தான் இதை இடிச்சோங்கிறதே தெரியாமலேயே நாம கடந்துடலாம். வேலை இதுதான் நம்ம பிளான். இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் எதிர்பாராமல் நடக்கலாம். ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நடுவில் வரதுக்கு முன்னாடி அவங்க லைனை பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அந்த பிரச்சனையை தான் நம்ம எப்படியாவது சமாளிச்சாகணும். இதை தவிர வேற வழியே இல்லை. மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஓ உண்மைதான். இவர் இங்க தான் இருக்காரா? சாரி சார், இவர் யாருக்கோ காசு கொடுத்து பின்னாடி வெளியா உள்ள வந்துட்டாரு. இவரை கொஞ்சம் வெளியே போக சொல்றீங்களா? என்ன ரொம்ப தயவு வெறுப்பேன். செய்து ரூமை விட்டு வெளில போறீங்களா மிஸ்டர் வேன் லைடன்? இவரை வெளியே கூட்டிட்டு போறதா ட்ரை பண்றீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. Come on, Scott, அவரை விடுங்க. நாங்க பண்ண போற பிளான் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை வெளியே அனுப்பி பிரயோஜனம் இல்லை. அவரை ட்ரெயின்லயே வெளியே கூட்டிட்டு போப் போறீங்க? அவுட்டர் கேட்டு நம்ம எதிரியோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்படின்னு இதை கண்டிப்பா நியூஸ் பேப்பர்ல போட போறல? இல்ல அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஆனா அதுக்கு பதிலா அந்த ட்ரெயின்ல நானும் கூட போறேன்.
வெல் இது நல்ல ஐடியா தானே, நானும் ட்ரெயின்ல உன்ன போலாம்ல. மாதிரி 1000 பேர் வெளியில இதுல போறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. புரியுது புரியுது, உங்க யாருக்கும் என்ன பிடிக்கலன்றது நல்லாவே புரியுது. மேடம் நல்லா இருக்கீங்களா? என் பேரு பீட்டர் வேன் லேடன். இப்போ பேப்பர்ல போட நியூஸ் கிடைச்சிருச்சு இல்ல, அப்படியே ரூமை விட்டு வெளியே போயிடு. இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த ரூம்ல இருக்க கூடாது. நீங்க ட்ரெயின்ல போலான்னு பிளான் பண்றீங்க, ஆனா ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியே இருக்காங்களே, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அவங்கள மட்டும் ஏத்திட்டு போகாம விட்டீங்கன்னா அப்புறம் உங்க இஷ்டம். ஸ்டேஷனோட கேட் ரொம்ப தூரத்துல இருக்குல்ல, அதனால யாருக்கும் தெரியாது. அதனால விட்டுருங்க, பாத்துக்கலாம். சரி மிஸ்டர் வேன் லேடன், அப்ப நாங்க இந்த மாதிரி விஷயத்த செஞ்சுட்டு இருக்கோம்னு வெளியில போய் நியூஸ் பேப்பர்ல கண்டிப்பா போட்டுருவீங்கல்ல? இல்ல சார், நான் அந்த அளவுக்கு மோசமானவன் இல்ல. நீங்க பிளான் பண்ணுங்க. மிஸ்டர் வேன் லேடன், சொல்லுங்க. நீயும் ட்ரெயின்ல போலாம். வெல் தேங்க்யூ மிஸ்டர் ஜான், இப்பதான் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க. வெல், அந்த இடத்துக்கு சரியா 11 மணிக்கு போயிருங்க. நான் டிஸ்பேட்ச் பாக்ஸை செக் பண்ணிட்டு வரேன். எங்க சார் போக பாக்குறீங்க? வேற எங்க, பேக் எடுக்க தான். அடேங்கப்பா, என்ன இது ஒரு அருமையான ஐடியா. அப்படியா? அப்ப நான் இந்த பக்கம் போனா ட்ரெயின்ல ஏற முடியாது. ஆமா, நீங்க இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப நான் இந்த தடவை நான் பேக் எடுக்காம வந்துட வேண்டியதான். ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு இதெல்லாம் பழக்கம் தானே. இங்க பாத்தீங்களா, என் கையில 2 புக் இருக்கு. இதான் என்னோட பெர்ஃபெக்ட் கம்பேனியன். ஐம் சாரி, இது உங்களுக்கு புரியாது. அங்க ஒரு செட் ஆஃப் டூல் பாக்ஸ் இருக்குல்ல, க்ரோபார், பிக்காக்ஸஸ் எல்லாமே சரியா தான் இருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படலாம். அந்த மவுண்ட்ஸ்லாம் சரியா ஃபிக்ஸ் ஆயிருக்கான்னு அவங்க கிட்ட கேட்டிருந்தேன். ஐ எம் சாரி, அதுக்கான நேரம் எங்களுக்கு இல்ல. அப்ப சரி, கொஞ்சம் தூரமா இருக்க வேண்டியதுதான். குட் லக். தேங்க்யூ. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கிளம்பிடலாம். போகும்போது எல்லாரும் தரையில குனிஞ்சு கொஞ்சம் பாதுகாப்பாருங்க. ஏன்னா நம்ம செய்யற விஷயம் அந்த மாதிரி தான். உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன், புரியுதா? கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. சார், இந்த லேம்பை கொஞ்சம் ஆஃப் பண்ண முடியுமா? அப்புறம் இன்னொரு விஷயம், அங்க போய் சேர்ற வரைக்கும் இந்த ட்ரெயின் எங்கேயுமே நிக்காது. சப்போஸ் நின்னா ஜன்னல் வழியா வெளியில பார்க்காதீங்க. ட்ரெயினை விட்டு கீழே இறங்காதீங்க. உள்ளுக்குள்ளேயே பாதுகாப்பா இருங்க. நான் வர்ற வரைக்கும் எங்கேயும் போகாதீங்க. தேங்க்யூ. நம்ம இப்ப கிளம்பலாமா? எல்லாம் பக்காவா இருக்கு சார். ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. மின்னல் வேகத்துல இங்க இருந்து கிளம்பிடலாம். ஒரு நைட்டு தானே, பரவாயில்ல. மிஸ்ஸஸ் வாட்ச், இங்க நிறைய இடம் இருக்கு. பரவாயில்ல சார், நான் இங்கேயே இருக்கேன். தேங்க்யூ. அவங்கள கண்டுக்காதீங்க மிஸ்டர் பீட்டர். அமெரிக்கன்ஸ்லாம் தனியா இருக்கிறதுக்கு சர்டிபிகேட் வாங்கியிருப்பாங்க போல. இப்ப இது ரொம்ப பக்காவா ரெடி ஆச்சு சார். எல்லாம் ரெடியா இருக்கு. எல்லாரும் இங்க ஓகே தானே? குட். நாம இப்ப கிளம்ப போறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. கிளம்ப தயாரா இருக்கும் சார். Good luck, Captain Scott. Thank you, sir. அந்த ஃபயர் டோரை க்ளோஸ் பண்ணு குப்தா. பரவாயில்ல, விடு குப்தா. எல்லாரும் அப்படியே இருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான்.
முன்னாடி இருக்கிற குப்தாவும் சார்ஜென்ட்டும் காத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் இதை கொண்டு போய் கொடுத்துடுறீங்களா கேப்டன்? கண்டிப்பா மேடம். என்ன பண்றீங்க? இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. நன்றி சார். ஓ தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். இந்த இன்ஜின் ரொம்ப நல்லா இருக்குல்ல சார்? இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒத்துக்காம இருந்திருப்பாங்களே. சரிதா, இதை வச்சுக்கோ. குப்தாவுக்கு கண்ணா தேவையே இல்ல சார். நான் ஒரு இன்ஜின் டிரைவர் மட்டும்தான், அதுவும் ரொம்ப நல்ல டிரைவர். 30 வருஷமா இந்த ட்ரெயின் சர்வீஸ்ல இருக்கேன். அது நல்ல விஷயம் தான். ஆனா இதை நீ இப்ப கையில வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் வருஷமாவது உயிரோட இருக்கலாம். வேணாம் சார், இந்த குப்தா ஒரு இந்தியனை கொல்றதா வாய்ப்பே இல்ல ராஜா. நீங்க இந்த குப்தாவை முட்டாள் நினைக்கிறீங்களா? இல்லப்பா, நான் அந்த மாதிரிலாம் நினைக்கல. மற்ற மதத்துக்காரங்க சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அதை ஏன் சார் நான் கண்டுக்கணும்? இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். சார் சார் எதில் ஒரு ட்ரெயின் நிக்குது சார். வண்டியை நிறுத்து குப்தா, நிறுத்து. சார் அதோ அந்த ட்ரெயின் அங்க நிக்குது. ஷட்டரை தூக்குங்க. அண்ட் அதே மாதிரி வண்டியை விட்டு யாரும் கீழே இறங்க. ஏதாவது பிரச்சனையா? நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க சார். குமார் வாங்க, நம்ம போலாம். நீங்களும் வாங்க போலாம். குப்தா, துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சுன்னா எங்களை கண்டுக்காம நீ வண்டி எடுத்துட்டு பின்னாடி போயிடு. ஓகே? எஸ் சார், குப்தா கண்டிப்பா செய்வான். ஆனா சார்வால் உங்களையும் பத்திரமா பாத்துக்கோங்க. இதை பார்த்து நீங்க இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை ட்ரெயின்குள்ள தானே இருக்க சொல்லிட்டு நான் வந்தேன். நான் ஒரு நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டர். இதை வாட்ச் பண்றதுதான் என்னோட வேலை. இதை எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி ரிப்போர்ட் பண்ணணுமே. ஆல்ரைட் வேன் லைடன், போய் வாட்ச் பண்ண. போய் நல்லா சுத்தி பாரு. இந்த இடத்த பாதுகாக்க பிரிட்டிஷ் இல்லாம என்ன இருக்குன்னு போய் பாரு. எது பாதுகாக்கிறதா? நீங்களா? எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். இந்துக்கு எதிராக முஸ்லீமை திருப்பி விட்டீங்கல்ல, நீங்க தானே காரணம். இந்த மாதிரி பண்ணாதானே உங்க வேலை ஓடும். நாங்க இந்தியாவுக்கு வர்றதுக்கு 100கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே இந்துஸும் முஸ்லிம்ஸும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீ உடனே போய் ட்ரெயின்ல ஏறு போ. சரிப்பா நான் போறேன். காது வலிக்குது இல்ல? இததான் உங்க ஊர்ல பாதுகாப்புன்னு சொல்லுவீங்களா? கம் ஆன், வாங்க போலாம். ஏய், இங்க வா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. என்னாச்சு? நான் எதுக்கு நிக்கிறேன்? என்னாச்சு? இது மாதிரி பதில் சொல்லாம போனா என்னப்பா? என்ன கேட்காதீங்க. ப்ளீஸ் மிஸ்டர் வேண்டடன், வெளிய என்னதான் நடக்குதுன்னு சொல்லுங்க. அது ஒரு ரெஃப்யூஜி ட்ரெயின். என்னது? இந்த இடத்துல அந்த ட்ரெயினா? அது அது எங்க இங்க நிக்குது? நிக்குது. என்ன பிரச்சனை? அந்த மக்களுக்கு நாம உதவி செய்யலாமா? நாம ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கா? பண்ண போறீங்களா? என்ன பண்ண போறீங்களா? எதுவுமே பண்ண முடியாது. உங்களால எதுவும் பண்ண முடியாது.
இதையெல்லாம் விட்டுட்டு நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. அப்புறம் எல்லாரையும் பாதுகாக்கிற மாதிரி போய் சொல்லுங்க. பாதுகாக்கிறாங்களாமா? என்ன மன்னிச்சிருங்க, நாம எதுவும் பண்ண முடியாது. அவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க. ஆனா அந்த ட்ரெயின்ல நூத்துக்கணக்கான மக்கள் இருந்தாங்களே, அவங்க எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க சரியா பாத்தீங்களா? நாம கிளம்பலாம். அங்க ஒருத்தராவது உயிரோட இருக்கலாம்ல. நாம அதை தெரிஞ்சுக்காம இங்கிருந்து போகவே கூடாது. நான் சொல்றத நம்புங்க மிஸ்ஸஸ் வாட். நான் இந்த மாதிரி ஏற்கனவே பார்த்திருக்கேன். அவங்க எந்த வேலையை செஞ்சாலும் ப்ராப்பரா பண்ணுவாங்க. குப்தா, வண்டி எடு. வண்டியை நிறுத்து. மிஸ்ஸஸ் வாட், ப்ளீஸ் வண்டியில ஏறுங்க. மிஸ்ஸஸ் வாட். இப்போ அவங்க ஒரு சோல்ஜரா இருந்திருந்தா அவங்கள நீங்க கோர்ட் மாஸ்டர் பண்ணிருப்பீங்கல்ல. எங்களையும் பண்ண முடியாது. சார்பால் ஒத்துக்கிட்டீங்கன்னா மேடத்தை சமாதானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வருவேன். வேணாம் குப்தா, அந்த மேடமே அங்க என்ன இருக்குன்னு போய் தெரிஞ்சிட்டு வரட்டும். சரி வா, நம்ம கிளம்பலாம். வாங்க ட்ரெயின்ல ஏறிடலாம். நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. இந்த குழந்தை மறைஞ்சிருந்தது. குழந்தையோட அம்மா தான் உடம்பால மறைச்சு வச்சிருந்தாங்க. யாருமே இந்த ப்ளீஸ் திரும்ப அதை சொல்லாதீங்க. நான் அதை தெரியாம சொல்லிட்டேன். கிஷன் எங்க? நான் என்ன நினைச்சேன்னா இந்த பையன் எதையும் பார்க்க கூடாதுன்னு தான். இவனை ஒரு நல்ல இடத்துல நம்ம பாதுகாத்து வைக்கணும். அதுக்கு என்கிட்ட பெர்ஃபெக்ட்டா ஒன்று இருக்கு, வந்து பாருங்க. அதை செய்யறதுக்கு நிஜமாவே தைரியம் வேணும்டா செல்லம்.
இது அந்த பாக்ஸ் நான் எடுத்துட்டு வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ என்ன கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க, நான் எடுத்துட்டு வந்தது நல்லதா போச்சு. ஒரு குழந்தைக்கு உதவியா இருக்கு. நல்ல பெர்ஃபெக்ட்டா இருக்குல்ல? இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்ல பெர்ஃபெக்ட்டான இடமா இருக்குல்ல? ஆமா. இது சாஃப்ட் ஆகிறது கொஞ்சம் இத போட்டு வைப்போம். போடுங்க. இப்போ நல்லா இருக்குல்ல? அருமையா இருக்கு. ஒரு உயிரை காப்பாத்திட்டீங்க. ஆனா 1000 உயிர் போயிடுச்சு. அவன் தலைக்கு வைக்கிறதுக்கு இந்த பிலோ கரெக்டா இருக்கும்ல? கமான் குப்தா, இந்த வண்டி என்ன போகுமா இல்ல போகாதா? இதுக்கு பதிலா நான் இறங்கி நடந்தே போயிடுவேன் போல இருக்கே. விக்டோரியா பழைய வண்டி சார். என்னால முடிஞ்சதை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இன்னும் சமாதானப்படுத்தி வேகமா ஓட வைப்போ. ஆனா அதுக்கு ஸ்டீம் வேணுமே, அதுதான் இல்லையே சார். அப்ப அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணு. ஏ குப்தா, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு வண்டி எங்கேயும் நிறுத்தாத. நீ இப்ப ஆர்மியோட கட்டுப்பாட்டுல இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னால முடியாது. நான் செய்யவே மாட்டேன். காலாப்பூருக்கு எங்களை கூட்டி போய் விடுறான்னு ப்ராமிஸ் பண்ணல? நாம கண்டிப்பா காலாப்பூர் போவோம். ஆனா இந்த வண்டியில கிடையாது. அதான் பிரச்சனையா? திரும்ப என்ன தயவு செஞ்சு இந்த மாதிரி பயமுறுத்தாத குப்தா. அதை சீக்கிரமா கழட்டி போட்டுடலாம். சார்ஜன் சார், அந்த முன்னாடி இருக்கிறத கழட்டி போடுங்க. அந்த குரோபாரை வச்சு கழட்டுங்க. ஒரு சின்ன ரிப்பேருக்காக ஒரு சில நிமிஷங்கள் இங்கே தான் நம்ம இருக்க போறோம். ஒவ்வொரு 2-3 மைலுக்கும் ட்ரெயின் நிப்பாட்டுறாங்களே ஏன்? இந்த கேப்டன் ஸ்காட் நம்மள எப்பதான் காலாப்பூருக்கு கூட்டு போவாருன்னே தெரியலையே. அவர் சொன்ன மாதிரி நம்மளை கூட்டிட்டு போயிடுவாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. தேங்க்யூ. இன்ஜின் கிட்ட 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். நான் கொண்டு வரேன். என்ன மன்னிச்சிருங்க. இந்த குழந்தை விஷயமா? பரவாயில்ல விடுங்க. நீங்க செஞ்சது நல்ல விஷயம்தான். அதுக்காக ஒன்றும் நான் அதை பண்ணல. என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்கல்ல? இல்ல, எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. நீங்க ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அதோட அவரும் நல்ல டாக்டரா இருந்திருக்காரு. மக்களை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய உயிரையே விட்டுருக்காரு. அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ முடியலன்னா அவரை கல்யாணம் பண்ணிருக்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம்தான். நான் சரியா தானே சொல்றேன்? சரிதான், ஆனா காரணம் தான் தப்பு. நான் அதுக்காக வாழல. எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. அங்க இருந்த சூழ்நிலை எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் தங்கியிருந்த இடமும் தான். அவர் டாக்டரா இருந்தது கூட எனக்கு பிடிக்கல. அவரை நான் ஒரு தடவை விட்டு திரும்ப ஊருக்கு கூட போயிருக்கேன். அப்பதான் அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன அவர் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நல்லா புரியுது. நான் வேணா மனசாட்சியே இல்லாத ஒரு கொடூரமான சோல்ஜரா இருக்கலாம். ஆனா நான் ஒரு முழுமையான முட்டாள்லாம் கிடையாது மேடம். அந்த ட்ரெயினில் நான் ஏறது அவர் பார்த்திருந்தாருன்னா உங்களை மாதிரி சர்ப்ரைஸா இருப்பாரு. அது சரி, எங்க இந்தியா அப்படி இருக்கு? நல்லதான் இருக்கு. எப்படி ஃபீட் பண்ண போறீங்க? மிஸ்டர் கிரேடி அதுக்கு கையில அழுக்கப்படாத அளவுக்கு ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்காரு. அத கையில போட ஏதாவது வேணும்ல? அதான் அந்த லேடி வெண்டம் எல்லாத்தையும் வச்சிருக்காங்களே. அவங்க ஹேண்ட்பேக்ல எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்காங்க. ஸ்மெல்லிங் சாஸ், பிளேயிங் கார்ட்ஸ், அயோடைன், பேண்டேஜஸ், லேட்டஸ்டான லண்டன் டைம்ஸ் கூட அங்க வச்சிருக்காங்க. சரி, அவங்களுக்கும் கொஞ்சம் டீ கொண்டு வரீங்களா? எனக்கும் இன்னொரு கப்பு கிடைச்சா நல்லா இருக்கும். காஃபி ஓகேவா? ஓ, அதான் உங்களுக்கு சுத்தமா செட் ஆகாதுல்ல, நான் மறந்துட்டேன். வேணா டீயே கொண்டு வாங்க. நடுவுல தண்டவாளம் உடைஞ்சு போயிருக்கு சார். ரிவர்ஸ்ல போ, சீக்கிரம் டனலுக்குள்ள போ. ஓகே சார். சார்ஜன், தயாரா இருங்க. என்ன மன்னிச்சிருங்க. தண்டவாளத்தை உடைச்சிட்டாங்க. ஷட்டர்ஸை போடுங்க. இதை நமக்காக பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணல. ஆனா அதை பார்க்கும்போது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மறுபடியும் உள்ள வராத அளவுக்கு பண்ணிருக்காங்கன்னு தோணுது. அப்ப நம்ம என்ன பண்றீங்க? சும்மா தான் உட்கார்ந்துருக்கணுமா? வேற வழி. அப்படியே முன்னாடியும் போக முடியாது. அதே மாதிரி திரும்பி பின்னாடி போகவும் வாய்ப்பு இல்லை.
அதனால இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மிலிட்ரி கிட்டயே திரும்ப கொடுத்துட வேண்டியதுதான். கொஞ்சம் கூட உங்களுக்கு காமன் சென்ஸே கிடையாதா? சரி விடுங்க, பாதுகாப்புக்கு வெளியில 2 பேர் இருக்காங்க, இங்க நம்ம 6 பேர் இருக்கோம். இந்த ட்ரைனிங் பின்னாடி இருக்கிற தண்டவாளத்தை எடுத்து முன்னாடி உடஞ்சு போயிருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் பண்ண எங்களால முடியும். ஆனா அது கண்டிப்பா முடியாது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய தடவை பண்ணிருக்காங்க. தேங்க்யூ மிஸ்டர் பிரைடி. அதே தான் நாங்களும் இப்ப பண்ண போறோம். டேமேஜ் ஆன தண்டவாளத்துக்கு நேரா இந்த ட்ரெயினை இப்ப கொண்டு போக போறோம். அப்ப லேடிஸ் மட்டும் இங்க நம்ம டனல்ல விட்டு போறது பாதுகாப்பா இருக்குமா? ஆனா அங்க பொட்டல் காடுல வெட்ட வெளியில நாம தனியா வேலை செய்ய போறோமே, அந்த இடத்துல என்ன வேணாலும் நடக்கலாம்ல. உள்ள இருக்கிற டூல்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஆல்ரைட், வேற ஏதாவது கேள்வி இருக்கா? தேங்க்யூ, வாங்க போலாம். என்னடா இது நல்லா இருக்கா கப்பன் அப்படி உடஞ்சு போச்சு. உங்களுக்கு இதை வச்சு டீ போடலான்னு பார்த்தேன். சரி வேற பாக்குறேன். பார்க்க எல்லாம் கிளியரா தான் இருக்கு. ஆனா மிஸ்டர் பீட்டர்ஸ் தெரிஞ்சே தான் வாய வச்சிருக்காரு. இருந்தாலும் சும்மா இருக்க முடியாதுல்ல. அங்க பாருங்க. என்னாச்சு கிஷன், என்ன பாத்தீங்க நீங்க? ஏதோ நகர்ந்தது. நிஜமாவா? எங்க எனக்கு காட்டுங்க. அதோ அங்க மேல. அது என்னது? அது பார்க்க ஒரு ஆள் மாதிரி இருந்ததா? எனக்கு தெரியல. நீங்க வேற ஏதோ பார்த்திருப்பீங்க. நான் கூப்பிட வரைக்கும் வராதீங்க, கூப்பிட்டதுக்கு அப்புறம் வாங்க. குமார், ஸ்பானர்ஸ், டர்ன்கி, க்ரோபார். எக்ஸ்கியூஸ் மீ லேடி விண்டம், எல்லாரும் கோட்டை கலட்டி வச்சுட்டு வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா வெளியில போய் வேலை செய்யறது ரொம்ப சூடா இருக்கும். எல்லா இடத்துலயும் நாம கம்ஃபர்டபுளா இருக்கணும். வெள்ளக்காரங்க எல்லாருமே இதைத்தானே நினைப்பாங்க. ஓபி அடிச்சது போதும், எல்லாரும் வெளியில வாங்க. கமான் கமான். பாத்து வாங்க மிஸ்டர் பிரைடி. முதல்ல நீங்க போங்க சார். அட வாங்க சார், அப்புறம் பேசலாம். சப்போஸ் ஒருவேளை அங்கே யாராவது இருந்தாங்கன்னா அவங்க இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம இந்தியன்ஸ் அனுப்பி ஏன் பார்க்க கூடாது? மிஸ்டர் பீட்டர்ஸ், பார்த்து ஜாக்கிரதை சார். சார் எங்க சார் போறீங்க? இதை கழட்டுங்க. நீங்க இதை கழட்டுங்க சார். இல்ல 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 அப்படி கிடையாது சார், இந்த பக்கம். வான்லடன், தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? நீங்க எவ்வளவு பெரிய ரிசோர்ஸ்ஃபுல் ஹீரோன்னு இந்த உலகத்துக்கு தெரிய வேண்டாமா? எங்களுக்கு இப்ப உதவி தான் தேவை. உங்களுக்கு பேர் வாங்கி தரலான்னு பார்த்தேன். ஆனா நீங்க தான் எதுவுமே வேணான்னு சொல்றீங்களே. சரி பரவாயில்ல, விடுங்க. ஓ, ட்ரெயினை விட்டு கொஞ்ச நேரம் இப்படி வெளியில வந்து நிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு மிஸ்டர் ஸ்காட். இந்த மாதிரி நடக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன்? அத ஆஃப் பண்ணு குப்தா. இது நம்மள கோத்து விடாம இருக்காது போல இருக்க. சீக்கிரமா வேலையை முடிங்க ஜென்டில்மேன்.
அந்த ஷட்டர் அப்படி பண்ணாதீங்க கிஷன். நீங்க இந்த பக்கம் வந்து உட்காருங்களேன். நாம ஒரு கார்ட் ஹவுஸை பில்ட் பண்ணலாமா? நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்ப கார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருங்க. அப்படிதான், அப்படியே பார்த்து வைங்க, சரியா? அப்புறம் இத மேல வைக்கணும், சரியா? இப்ப நீங்க வைங்க. இதுதான் இருக்கிறதுலயே கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாத கொடூரமான ஒரு சிச்சுவேஷன். ஸ்குவாட், முன்னாடியும் தண்டவாளம் இல்ல, பின்னாடியும் தண்டவாளம் இல்ல. தாக்கப்பட்டா என்ன பண்றதப்போ? ஏன் உங்க வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? இப்ப நாம 2 ஃப்ளோர்ஸை கட்டி முடிச்சிட்டோம். அடுத்த ஃப்ளோரையும் இப்ப நாம கட்டலாமா? ஓ, திரும்பவும் நாம இப்ப அதை ஆரம்பத்துல இருந்து கட்டணுமா? அது அங்க பாருங்க. அது ஒரு ஹீலியோகிராஃப். அந்த வெளிச்சத்துக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னா பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்ப சுட ஆரம்பிக்கலாமா? இவ்வளவு தூரத்துல இருந்து நம்ம சுட்டா அது வேஸ்ட். அது ஆனா வேலையை சீக்கிரமா முடிங்க. கமான். வாங்க, நீங்க வந்து இங்க உட்காருங்க. ஏன்? சொல்றது செய்யுங்க செல்லம், இந்த பக்கம் வந்து உட்காருங்க. OneTamilMV.us போதும் பிரெடி, வண்டியில இருங்க போங்க. இன்னும் 2 போல்ட் தான் இருக்கு, அதை முடிச்சா கிளம்பிடலாம். சீக்கிரமா வண்டியில ஏறுங்க. பார்த்து குனிஞ்சு போங்க. குப்தா, இங்க வா.
சார்ஜன் பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. அப்பா கடவுளே, உன் மகன் இந்தியன்றதுனால சாதாரணமா விட்றாத. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வண்டியை எடு குப்தா. உனக்கு என்ன ஆச்சு இப்போ? குண்டடி பட்டுருச்சா? ஆமா சார், ஆனா கடவுள் காப்பாத்திட்டாரு. என் காலில் மட்டும் சுட்டுட்டாங்க சார். அது மட்டும் இல்லாம என் கையிலையும் சுட்டுட்டாங்க. அவ்வளவுதான். நீ கவலைப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாத. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம போய் சேர்ந்துருவோம். அங்க போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் நினைக்கிறேன். சரி சார். அப்புறம் இந்த குப்தா உங்களுக்கு இந்த விக்டோரியாவை எப்படி ஓட்டணும்னு சொல்லி கொடுப்பான் சார். இன்னும் கொஞ்ச நேரம் உன்னால இதை பார்த்துக்க முடியுமா? நான் உள்ள போய் அவங்கள எல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க சார். நீ உண்மையாவே கலக்கிட்ட. பிரஷர் இறங்கிட்டு இருக்கு. அப்ப விக்டோரியாவுக்கு தண்ணி வேணும் போல இருக்கு. அடுத்த ஸ்டேஷன் எங்க இருக்கு? ஜம்சாரா. இன்னும் 20 மைல் தூரம் இருக்கு சார். அது வரைக்கும் போகுமா? கண்டிப்பா சார், அது வரைக்கும் இப்ப போவா. ஆனா ரொம்ப பொறுமையா தான் போவா. இது போதுமா? இதுவே போதும் சார். சார்வால், நீங்க ரொம்ப நல்லா வண்டி ஓட்டுறீங்க. இதை இப்போ நம்ம கண்டிப்பா ஒரு புத்திசாலியான மெக்கானிசம்னு சொல்லலாம். இது ஒரு லைஃப் சேவர் தான், ஆனா இது ஒரு லைஃப் டிஸ்ட்ராயர் கிடையாது. பல மனசாட்சி இல்லாத மனுஷங்கள்லாம் சென்டிமெண்டா தான் இருக்காங்க. ஏன்னு தெரியல. நான் இந்த வண்டியை எப்போ ஓட்ட போறேன்? அப்புறமா நாளைக்கு வேணா ஓட்டலாம். கேப்டன் ஸ்காட் கிட்ட கேக்குறீங்களா? ஓ, அவரை நீங்களே கேளுங்களே. இல்ல, நீங்களே கேளுங்க. அவங்களுக்கு உங்களை பிடிக்கும். அப்படியே சொல்றீங்க? பேசாம நீயே இதை கொண்டு போய் கொடு. ஏன்னா வெளியே வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சரி, நான் கொடுத்துட்டு வரேன். கேப்டன் ஸ்காட், வெயில் அதிகமா இருக்கு. இது டிரைவர் கிட்ட கொடுத்துட்டு வாங்க லேடி விண்டம் சொன்னாங்க. நான் தான் சொன்னல அவங்க கிட்ட எல்லாமே இருக்குன்னு. இத வச்சுக்கோ குப்தா. ஆனா இதை நீ வச்சிருந்தேன்னு உன் கூட வேலை பார்க்கறவங்களுக்கு தெரியாம இருந்தா சரி. இல்ல சார், அவங்க என்ன பார்த்தாங்கன்னா லேடி குப்தான்னு சொல்லுவாங்க. நான் இப்ப வண்டியை நிறுத்தலாமா? வேணாம் சார். இவளை இப்ப ஸ்டாப் பண்ணீங்கன்னா அப்புறம் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் சார். ட்ரை பண்ணி பாப்போமே.
வண்டியை நிறுத்தாம ஷூட் பண்ணி பாப்போம். ஒருவேளை யாரும் இல்லனா நாம நிப்பாட்டிக்கலாம். ஓகே, ட்ரை பண்ணலாம். சார்ஜன், ரெடியா இருங்க. உள்ள இருக்கிறவங்க யாரும் இறங்க வேண்டாம். குமார், பின்னாடி எல்லாத்துக்கும் கொஞ்சம் தயாராரு. சார்ஜன், கம் ஆன், சீக்கிரம் சீக்கிரம். இந்த இடத்துல ஒரு ஈ காக்கா கூட இல்ல. சார் ப்ளீஸ் போய் பாருங்க. சார் அந்த கிணத்துல தண்ணியை விட்டு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அப்படியே பம்பு ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு வந்துருங்களேன். ஒருவேளை ஒர்க் ஆகலைன்னா நாம இங்க இருந்து நடந்து போக வேண்டியதுதான். சார்ஜன் சார், நீங்க போய் பின்னாடி போய் பாருங்க. ஒரு இடம் விடாதீங்க, போய் பாருங்க. போங்க போங்க. இங்க எல்லாம் சேஃபா தான் இருக்கு. நீங்க எல்லாம் தாராளமா வெளியில வரலாம். ஓகே மிஸ்டர் பீட்டர்ஸ், வான் லேடன், நல்ல உட் பீஸ் எடுத்துட்டு அங்க பம்பு கிட்ட வாங்க. நான் பாய்லரை பத்த வைக்க பார்க்குறேன். பார்த்து ஜாக்கிரதை சார், கவனம் சார். அந்த பம்பை நம்ம ஒர்க் பண்ண வச்சா நமக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்கும். ஆனால் அது அங்கேருந்து நம்ம இன்ஜின் வரைக்கும் கொண்டு வரணும். அதனால யாராவது கொண்டு வாங்கன்னு வேடிக்கை பார்க்காம நீங்களும் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் மிஸ்டர் வான் லேடன், துரதிருஷ்டவசமாக நீங்களும் இப்போ கொஞ்சம் வேலை செஞ்சாதான் நல்லா இருக்கும். அதனால இப்போ போய் கொஞ்சம் கட்டை எடுத்துட்டு வாங்க. இப்ப எப்படி இருக்கு குப்தா? சொல்ற அளவுக்கு ரொம்ப நல்லாலாம் இல்ல மேடம். கூடிய சீக்கிரத்துல இதை விட ரொம்ப நல்லாவே இருப்பேன். இதுக்கு பேசாம கோச்ல வந்து உட்காரலாம்ல, கொஞ்சம் கம்ஃபர்டபுளா அது இருக்கும். என்னால முடியாது மேடம். குப்தா எப்பவுமே இன்ஜின் பக்கத்துல தான் இருக்கணும். அதனாலதான் இன்ஜின் டிரைவர்னு சொல்றாங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்துல அதுவும் நடந்துரும் பாருங்களேன். ரொம்ப தூரம் போயிடாதீங்க கிஷன், இங்கே இருங்க சரியா? அப்புறம் மேடம், நீங்க மொத தடவையா இப்பதானே இந்த குப்தா இன்ஜினுக்கு வரீங்க. நீங்க போகும்போது வெறும் கையோட போக கூடாது. குப்தா ஏதாவது உங்களுக்கு கொடுப்பான். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த பக்கெட்ல கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்களேன். சரி. தேங்க்யூ. இங்கே வைங்க பார்ப்போம். இது ஒர்க் ஆச்சுன்னா நமக்கு நிச்சயமா தண்ணி கிடைக்கும். அப்படி ஆகலன்னா அவங்க நம்மளை கொல்ற வரைக்கும் நம்ம இங்கே இருக்க வேண்டியதுதான். அப்படின்னா அதை எப்படியாவது ஒர்க் பண்ண வச்சாகணுமே. இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த வீலை விட்டு கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, இல்லைன்னா கஷ்டம். சரியா, ஆரம்பிக்கலாம். அவ்வளவுதான், வாங்க போலாம். அந்த நெருப்பு அணையாம பாத்துக்கோங்க. ஓகே, தண்ணி வந்து பிடிங்க. குமார், வந்து தண்ணி எப்படி வா. சார்ஜன் சார், பக்கெட்டை கொண்டு வந்து பிடிங்க. குப்தா, எங்க தண்ணி ஊத்தணும்னு சொல்லு, அங்க நான் ஊத்துறேன். இவங்க மேல இருந்து தான் தண்ணி குடிப்பாங்க சார். சரி. இங்க கொண்டு வாங்க. கிஷன், நீங்க ஃபுல்லா நினைச்சிட்டீங்க. போங்க அந்த பக்கம் போய் காய வைங்க. தேங்க்யூ மிஸ்டர் பிரைடி. இன்னும் கொஞ்சம் கிடைச்சா போதும், நம்ம கிளம்பிடலாம்.
அப்படிதான். என்ன பண்ற? அங்க இருந்து தள்ளி வா. என்ன நினைச்சு இதை பண்ணிட்டு இருக்க? அறிவே இல்லையா உனக்கு? சும்மா கத்தாதீங்க. நான் தான் இவனை பாத்துக்கிட்டு இருக்கேன்ல. சரி வாங்க, வண்டியில ஏறலாம். நீயும் தான். எல்லாரும் வண்டியில ஏறுங்க. தத்தார், பின்னாடி வாங்க. ஓகே குப்தா, காலா போ. அப்படியே போயிடலாம் சார். அப்ப நீங்க இப்ப தூங்க போறது இல்லையா? அந்த சிசர்ஸை கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? இவன் ரொம்ப தைரியமானவன் தெரியுமா? வேற ஏதாவது உங்களுக்கு வேணுமா? ஆமா, இதுல கொஞ்சம் தண்ணி கொண்டு வரீங்களா ப்ளீஸ்? கண்டிப்பா. நீங்க தான் நான் பார்த்த ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் விமன். எல்லாரும் உங்களை மாதிரி தான் இருப்பாங்களா? ஏன் ஏன் அப்படி கேக்குறீங்க? அதை நான் கொஞ்சம் ஓப்பனாக சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கல்ல? நான் ஒரு பிடிவாதம் பிடிச்ச பொண்ணுன்னு சொல்லாம சொல்லி காட்டுறீங்களா? சரி, நானும் உங்களை ஒன்று கேட்குறேன். நீங்கள் ஆர்மியில் ஏன் ஜாயின் பண்ணீங்க? என் சேர்றது என்ன பெரிய குத்தமா? இல்லை, இது ஒரு பைத்தியக்காரத்தனம், அவ்வளோதான். சரி, ஏன்னு காரணம் சொல்லுங்க. நான் எதுக்கு இதில் சேர்ந்தேன்னா, எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும்போது என் தாத்தா எனக்கு ஒரு பாக்ஸ் ஆஃப் டின் சோல்ஜர்ஸை கொடுத்தாரு. அப்போ அதுலேருந்து சோல்ஜராக மாறிட்டீங்களா? ஒரு வகையில் அப்படி கூட சொல்லலாம். நீங்கள் என்னைக்காவது இதில் ஜாயின் பண்ணது வேஸ்ட்டுன்னு நினச்சிருக்கீங்களா? நாம் இந்த பூமியில் பிறக்கும்போது சொந்த புத்தியோட தானே பிறந்திருக்கோம். ஆனால் நம்ம எப்பவும் மற்றவங்க சொல்கிறது தான் கேட்குறோம். ஏன் சோல்ஜர்ஸ் எல்லாம் அவங்க நினைக்கிறது தானே செய்கிறாங்க? அப்படியா? அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக மற்றவங்க சொல்கிற ஆர்டர்ஸ் தானே கேட்குறாங்க. வெறுப்போ இருக்கோ இல்லையோ மிஷின் மாதிரி வேலை செய்கிறாங்களே. நாங்கள் ஒன்றும் மிஷின்ஸ் இல்லை, நாங்களும் சாதாரண மனிதர்கள் மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஒரு சோல்ஜரால அப்படி இருக்கவே முடியாது, கனவுல கூட இருக்க முடியாது. ஹியூமன் பீயிங்ஸ் தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ நான் இந்த ட்ரெயினை பார்த்துக்கிறது என்னுடைய பொறுப்பு தானே? அதோனா உங்களுது இல்லையே. கவர்னர் தானே உங்களை எங்களை காலாப்பூர் கூட்டிட்டு போக சொன்னாரு. நீங்க அதுல தோத்து போயிட்டீங்கன்னா அவர் தானே பொறுப்பு. வா, பரவாயில்ல. இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு கடைசியில் ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்களே, பரவாயில்ல. நீங்க என்னை காப்பாத்தினதுக்காகலாம் நான் இந்த மாதிரி சொல்லல. என் மனசுல இருக்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன்ல. ஆனா எப்படி பார்த்தாலும் என் ஒப்பீனியன் மட்டும் மாறாது. பொதுவாக இந்த பெண்களுக்கெல்லாம் ஃப்ரீடம் வேணும்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி கும்பலை சேர்ந்தவங்க தான் நீங்களா? அப்படியே இருக்கலாம். அப்படி இருந்தா என்ன தப்பு? அப்போ அது வேலைக்காகாத விஷயம்தான். ஏன் அப்படி சொல்றீங்க? நாங்க ஃப்ரீடமா இருக்க கூடாதா? எங்களை விட ஆர்டர்ஸ் மட்டும் கேட்டு வேலை செய்யறாங்களே ஆம்பளைங்க, அவங்க தான் ரொம்ப வஸ்ட். நீங்க சொல்ற மாதிரி என்னால என் இஷ்டத்துக்கு இந்த வேலையில இருக்க முடியாது மேடம். ஆர்டர்ஸை ஒபே பண்றது தான் ஏன் வேலை. எப்படி சர்க்கஸ்ல இருக்கிற அனிமல்ஸ் மாதிரியும்? நீங்க சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாது மிஸ்டர் ஸ்வாட். இவ்வளவு நேரமா இங்க தான் இருக்கீங்களா? திரும்பவும் தேவையில்லாம இந்த மாதிரி மூக்கு நுழைச்சா உங்களுக்கு அப்புறம் மரியாதை இருக்காது. நான் சும்மா இங்க ஸ்மோக் பண்ணலாம் தான் வெளியே வந்தேன். சரி விடுங்க. இப்ப ஃப்ரண்ட் அப்சர்வேஷன் பிளாட்ஃபார்ம் காலியா இருக்கு, என்ஜாய் பண்ணுங்க.
நம்ம நிக்கிறோம். அட ஆமா, இதான் குக்பிரிட் பிரிட்ஜ். நான் 5 வருஷத்துக்கு முந்தி லீவ்ல வீட்டுக்கு போகும்போது இந்த பிரிட்ஜை பார்த்திருக்கேன். எப்படி மாறி போயிடுச்சு இல்ல? சார்ஜன், இந்த வாட்டி பிரச்சனை பிரிட்ஜில் வந்திருக்கு. இதையும் உடைச்சு போட்டாங்க, முழுசா உடைஞ்சிருக்கு. ஸோ எல்லாரும் கொஞ்சம் நடந்து வரீங்களா பாப்போம்? நடந்து போறதா? அது உடைஞ்சதுக்கு அப்புறம் நாம எப்படி நடந்து போக முடியும்? ஆதர்ஷவசமா இதை பண்ணவங்க அவ்வளவு புத்திசாலியா இல்ல போல இருக்கு. கம்பியெல்லாம் கீழே பார்த்த மாதிரி இருக்கிறதுனால அதை நம்ம மேலே தூக்கின மாதிரி வச்சா நம்ம வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆனா அதை சப்போர்ட் பண்ண எதுவுமே இல்லை. நம்ம பிடிச்சு போக சப்போர்ட் எதுவும் இல்லைன்னா நாம் எப்படி அதை கடந்து போக முடியும்? அது என்ன, ஒரு 2-3 யார்டு தான் இருக்கும். அதனால அது ஒரு பெரிய கஷ்டமான வேலையா இருக்காது, உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். இங்க பாருங்க கேப்டன், ஒருவேளை இது கூட ஒரு தாக்குதலா இருக்குமோ? அப்படியும் இருக்கலாம், ஆனா அது நமக்கு தெரியாதுல்ல. இத நமக்காக பண்ண மாதிரி தெரியல. இது 2-3 நாளைக்கு முன்னாடி பண்ண மாதிரி தான் இருக்கு. சரி, நீங்க அதை தாண்டி நடந்து போகணும்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் என்னதான் நடக்கும்? சப்போர்ட் இது இல்லன்னா இந்த ட்ரெயினோட வெயிட் அதனால தாக்கி பிடிக்க முடியாது இல்ல. அவங்க ஹெவியான ட்ரெயினை நிப்பாட்ட தான் இப்படி பண்ணிருப்பாங்க. அதாவது அமினிஷன் ட்ரெயின், ரெஃப்யூஜி ட்ரெயினை தான் நிப்பாட்ட பண்ணிருப்பாங்க. அதனால விக்டோரியாவுடைய வெயிட் அது தாங்கும்னு தான் நம்புறேன். என்ன இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கறத விட நமக்கு வேற வழி இல்லையே. ஒருவேளை அது தாக்குதலா இருந்தா? அப்படின்னா நம்ம 2 சோல்ஜர்ஸை 2 கன்னை கொடுத்து முன்னாடி அனுப்புவேன். தேவைப்பட்டா அவங்கள வச்சு நமக்கு கவர் கொடுக்க பார்ப்பேன். சரி, எல்லாரும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் கீழே இறங்கி வாங்க. குமார், சார்ஜன், குழந்தைய என்கிட்ட கொடுங்க. தேங்க்யூ. ஓகே, அவங்களால பண்ண முடிஞ்சது. ஆனால் நீங்கள் அப்படி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. சரி, ஒன்று பண்ணலாம். வாலண்டியர்ஸ் யாராவது வரீங்களா? பார்த்து போங்க மிஸ்டர் பீட்டர். கீழே பார்க்காதீங்க. பார்த்து பார்த்து. அவ்வளவுதான். மேம், தண்டவாளத்தில் கால வைங்க, கீழே பார்க்காதீங்க. ஒழுங்கா பண்ணீங்க. மிஸ்டர் பிரைடி, பார்த்து வாங்க. இதோ இது மேல. கீழே பார்க்காதீங்க. சரி, என்னால நகர பொறுமையா நகருங்க. தடுமாறி எப்படியோ போயிட்டீங்க. வாங்க, கேப்டன் ஸ்காட் உங்களை விட மாட்டாரு. சரி, நான் ஃபர்ஸ்ட் போறேன். நான் போனா நீங்க பின்னாடி வந்துருவீங்கல்ல? கீழே பார்க்காதீங்க. சரி. அவ்வளவுதான். நான் முதல்ல போறேன், அப்புறமா பையனை அனுப்புங்க, சரியா? தேங்க்ஸ். ஓகே, இப்போ அவனை அனுப்புங்க. பார்த்து என்ன பாருங்க.
என்னையே பார்க்கணும், சரியா? பார்த்து பார்த்து அனுப்புங்க. பொறுமையா என்கிட்ட வா. நீங்க நீங்க தடுமாறாதீங்க. பொறுமையா அவனை முன்னாடி தள்ளுங்க. என்னையே பார்க்கணும், சரியா? கீழே பார்க்க கூடாது. அப்படிதான், பொறுமையா பொறுமையா. கீழே பார்க்காதீங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளுங்க. இன்னும் தள்ளுங்க. என் இடுப்பை சீக்கிரமா பிடிச்சுக்கோங்க. அவனை முன்னாடி தள்ளு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தள்ளுங்க அவனை முன்னாடி. இவனை பிடிங்க. நீங்க வாங்க. உங்க மனசுல இப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க? விடியன ஒழுங்கா பதில் சொல்ல. அந்த பையனை வேணும் தான் உங்ககிட்ட வச்சிட்டு இருந்த. என்னது? நீதான் அவனை கீழே விட்டுருப்ப. அந்த பழிய தூக்கி ஏமல போடலான்னு பாக்குறியா? அப்படி நடக்கணும்னு தானே எதிர்பார்த்த. பைத்திய மாதிரி உளராத. அது சரி, அந்த பம்ப் ஹவுஸ்ல வீல் கிட்ட வச்சு அவனை என்ன பண்ண ட்ரை பண்ண? பம்ப் ஹவுஸா? அங்க நான் என்ன பண்ண? இந்த ஆள் என்ன பேசுறான்? கைய விடுறியா? ஓ, என்ன பண்ணீங்கன்னு தெரியாதுல்ல? நீங்க பதில் சொல்லாம உங்களை விட மாட்டேன். நீங்க முஸ்லிம் தானே? இந்த கேள்வி எப்ப கேட்பேன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். பையனை கொல்ல பாக்குறவங்களும் முஸ்லிம்ஸ் தான். குமார், உடனே இங்க வா. நான் இப்ப உன்னை க்ளோஸ் அரெஸ்ட் பண்றேன். ஸ்காட், அந்த மாதிரி மட்டும் நீ பண்ண, அப்புறம் கல்கட்டால இருந்து பெர்லின் வரைக்கும் இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பர்லயும் உனக்கு கிழிச்சு. என்னானாலும் பரவாயில்ல. நீ என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட. ஒரு ப்ரொஃபஷனல் சோல்ஜரா இருக்கிறதுனால நீ கொஞ்சம் மூளை குழம்பி போயிருக்க. ஆமா, நான் ப்ரொஃபஷனல் சோல்ஜர் தான். அதே மாதிரி நானும் ஒரு ப்ரொஃபஷனல் ஜர்னலிஸ்ட். நான் உன்னை எச்சரிக்கிறேன், நீ வரம்பு மீறி நடந்துகிட்டு இருக்கிற. நான் ஒரு ஃப்ரீ ஜர்னலிஸ்ட். என்னோட வேலை ரிப்போர்ட் பண்றது மட்டும்தான். ஆனா என் வேலை அந்த பையனை காலாப்பூருக்கு சேஃப்டியா கொண்டு போறதுதான். இவன் ஒரு பைத்தியக்காரன். உன் மூளை ரொம்ப குழம்பிடுச்சு போல இருக்கு. மேடம், குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இவன் என்ன வேணா பண்ணுவான். குமார், உடனே அவரை இங்க இருந்து கூட்டிட்டு போ. அப்ப சரி கேப்டன் ஸ்காட், எல்லா பேப்பரோட ஹெட்லைன்ஸ்லயும் நீங்க தான் வரப்போறீங்க. இதுக்காக வருத்தப்பட போற. என் கைய விடு. இப்ப நீங்க பண்ற இந்த காரியம் கொஞ்சம் கூட சரியில்லைங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க? ஏன் ஒரு நியாயமே இல்லையா? இந்த பிரிட்ஜை விட்டு கொஞ்சம் தூரம் எல்லாரும் போறீங்களா? தூரத்துல இருந்து யாராவது உங்க தலைக்கு குறி வச்சு நிக்கலாம். தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. இந்த தண்டவாளத்துல யார் வேணா ஸ்லிப் ஆகலாம். பட் இவரை கொலைகாரன் சொல்ல என்ன ப்ரூஃப் இருக்கு? நீங்க அவரை அரெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. நாங்க எல்லாரும் அவரோட கோச்ல இருக்கோம்ல. நாங்க அவரை கண்டிப்பா பார்த்துப்போம். கடவுளே, நான் இப்ப தப்பா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, சரியா? ஆனா இந்த பையனுடைய உயிர்ல நான் அப்படி விளையாட முடியாது. என்ன தயவு செஞ்சு நம்புங்க. இங்க இருந்து போங்க ப்ளீஸ். அட கடவுளே, முதல்ல இங்க இருந்து அவனை கொண்டு போங்க. இது வெயிட் தாங்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா தாங்கும்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி உடைஞ்சு போன பாலத்துல ட்ரெயின் ஓட்டுறது எனக்கு ஒரு ஹாபி தான். தயவு செஞ்சு இந்த மாதிரி சின்ன பசங்க மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. வேற எப்படி என்ன பேச சொல்றீங்க? இந்த ட்ரெயினை எடுத்துட்டு வரலன்னா நாம எப்படி போறது? இந்த வேலையை நான் செஞ்சுதான் ஆகணும், புரியுதா? ஆனா இது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா இந்த வாட்டி இது ஹியூமன் ப்ராப்ளமா இல்ல மிலிட்டரி ப்ராப்ளமானு தெரியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. நீங்க என்ன பிடிச்சுக்கோங்க. பேசாம அதை வேகமா இங்க கொண்டு வந்துருங்களேன். வாய்ப்பே இல்ல. அதுல இருந்து வர வைப்ரேஷன் இந்த ஸ்ட்ரக்சரையே உடனே ஆள்ல இறங்கிட்டாங்கல்ல, வெயிட் கம்மியா இருக்குல்ல, கொண்டு வந்துருங்களேன். அதை கொண்டு வர போறது நானா நீயா? All right. சரி, கிளம்பலாமா? ஜாக்கிரதை சார். எதுக்கும் தயாரா இரு குப்தா. இதோ வரப்போகுது. பார்த்து சார், பார்த்து பார்த்து. ஸ்பீடா போகாதீங்க, ஸ்பீடா போகாதீங்க.
பொறுமையா போங்க. பொறுமையா 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 போங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இன்னும் கொஞ்சம் தான். அவ்வளவுதான். பொறுமையா பொறுமையா சார். கரெக்டா வருது. அப்படிதான். நீ கவலைப்படாத, அதுவும் வந்துரும். அவன் வந்துட்டான் சார். அப்பாடா, நல்லா ஓட்டுனீங்க சார். அப்பாடா. இப்படி பண்ணதுக்கு தயவு செஞ்சு மன்னிச்சுக்கிறங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். நாம சாதிச்சிட்டோம். கிரேட் ஜாப். பாத்து போயிட்டு வாங்க. பை பை. பாத்து ஜாக்கிரதை. மிஸ்டர் கேப்டன். எஸ் மேம். நீங்க அவரை பனிஷ் பண்ணீங்கல்ல, அது எனக்கு சரியான விஷயமா தான் படுது. எல்லாமே அந்த குழந்தைக்காக தான். குப்தா, சொல்லுங்க சார். ஆளை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பலாமா இல்ல வெயிட் பண்ணணுமா? இவெல்லாம் உங்களை மாதிரி ஸ்ட்ராங்கெல்லாம் இல்ல சார். இப்ப போறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரீம் வேணும் சார். எவ்வளவு நேரம்? அது ஒரு 5 நிமிஷம் இருந்தாலும் போதும் சார். ஓகே. ஹலோ சோல்ஜர்ஸை நினைச்சு நீங்க ஒரு மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்றீங்க? பாக்குறதுக்கு நாங்க முரட்டத்தனமா இருந்தாலும் எங்க உயிரை பணைய வச்சு தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். OneTamilMV.US. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நீங்க மாற்றி யோசிக்கிற ஒரு லேடி தான். இதுக்கப்புறம் எந்த பிரிட்ஜும் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். நீங்க என்ன ரொம்ப பயமுறுத்திட்டீங்க. உண்மையை சொல்ல போனா நானே பயத்துல நடுங்கி போயிட்டேன். வேன்லடனை பத்தி நீங்க சரியாதான் நினைச்சிட்டு இருந்தீங்களா? ஐ மீன், நீங்க தப்பான முடிவு எடுத்திருந்தா உங்களுக்கு தானே பிரச்சனை. என்ன வேலையை விட்டு தூக்க நீங்க நினைக்க மாட்டீங்கல்ல? என்ன அசிங்கப்படுத்துறது, என் தோல்ல இருக்கிற மெடல் எல்லாம் எடுத்து போடுறது, இதெல்லாம் நடக்கும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னு தான் நினைச்சேன். இவ்வளவு கொடூரமாவா அவங்க பண்ணுவாங்க? நிச்சயமா பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா என்னுடைய ஒரே ஃப்ரெண்டு என் குவார்டர்ஸ்க்கு வந்து என் கையில ரிவால்வரை கொடுத்து என்ன சொல்லுவானா, நீ பேசாம செத்துருன்னு சொல்லுவான். கேத்ரின். தேங்க்யூ கேப்டன் டிஸ்கார்ட். வில்லியம் சார்ல்ஸ் வில்லிபி, எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. அப்போ வில்லிபின்னு நான் கூப்பிடுறேன். இத பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, உள்ள இருக்கிறவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் ஒரு மாதிரி தான். ஆனா என்னதான் இருந்தாலும் இவருக்கு நம்ம கூட ஜெர்னி பண்ணவர் இப்படி இருக்காருன்னு நினைக்கும் போது கவலையா தான் இருக்கு. விசில் அடிக்கட்டுமா? நாம தரைக்கு போற வரைக்கும் வேண்டாம். நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கான சொந்த இன்ஜினை வாங்குவேன். இது ஒரு நல்ல ஐடியா. கம் ஆன். அங்க போய் நிக்கணும், அப்படியே இருக்கணும். ஓகே. ஒரு வழியா கிஷன் இப்பதான் வெளியே ஜாலியா இருக்காரு. இப்ப உங்க டர்ன் மிஸ்டர் பிரைடி. ஓ சாரி, நான் கவனிக்கல. ஒருவேளை அவரை கட்டி போட்டிருப்பாங்களோ?
மிஸ்டர் ஸ்காட் என்ன பண்றாருன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் வேன் லண்டனை பத்தி கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் பார்க்கும்போது எனக்கு மோசமா தான் தெரியுது. அவர் என்ன பண்ணாருன்னு இவர் இப்படி அடைச்சு வச்சிருக்காரு. அந்த மாதிரி அடைச்சு வச்சிருக்கிறது நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. வெளியே அவர் இருந்தா என்ன பண்ணுவாருன்னு யாருக்கு தெரியும்? கொஞ்சம் இருங்க, நான் போய் உங்களுக்கு கொண்டு வரட்டுமா? தேங்க்யூ. அப்போ ஸ்காட் சொன்னதெல்லாம் உண்மைதானா? எல்லாரும் எழுந்திருச்சு வெளியே வந்து நில்லுங்க. எல்லாரும் தான். அந்த பையன் எங்க? நீ கேக்குறவன் இங்க இல்ல, என்ஜின் கிட்ட இருக்கான். நீ அந்த பையனை கூப்பிடு. கூப்பிடு. வேண்டாம், போகாதீங்க. உங்களால இதுல இருந்து தப்பிக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா நான் எந்த ஒரு விட்னஸும் இல்லாம ஒரேடியா முடிச்சிருவேன். நீ எங்களை கொண்டா கூட மற்ற சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க தானே இன்ஜினை கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்கள நான் இதை வச்சு சமாளிச்சுக்கிறேன். அந்த பையனை கூப்பிடு. முடியாது. சரி, அப்ப கூப்பிடாத. எப்படி அவன் இங்க வந்துதான் ஆகணும். இப்ப நீ எங்க எல்லாரையும் கொல்ல போறன்னா சொல்றதுக்கு முன்னாடி சேஃப்டி கேட்ச் நீ ரிமூவ் பண்ணல. பின்னாடியே இரு. நான் ட்ரெயின் ஓட்டட்டுமா? கூடிய சீக்கிரமே. எப்போ? நான் எப்ப சொல்றேனோ அப்போ. இந்தா இத கையில வச்சுக்கோ. இத பண்றதுக்காக தான் நீ ஆரம்பத்துல இருந்து எங்க கூட இருக்க. ஏன் இப்படி பண்ற? ஏன் ஆச்சரியமா இருக்கா? இவன் ஒரு பைத்தியக்காரன். உங்க அளவுக்கு பைத்தியம் இல்ல. நீங்க உங்க நாட்டை விரும்புற மாதிரி நானும் என் நாட்டை விரும்புறேன். நீங்க எல்லாரும் டச். நான் ஒரு இந்தியன், எங்க அம்மா தான் டச்சு. நான் ஒரு ஹாஃப் பிரீடு, அதனால உங்களுக்கு என்ன பிடிக்காதுல்ல? எங்களுக்கு ஒண்ணு என்ன பண்ண போற? நீ ஆஃப் பிரீட் இல்லைன்னு சொல்ல போறியா? நான் ஒரு உண்மையான முஸ்லீம்னு ப்ரூவ் பண்ணுவேன். என் நம்பிக்கைக்காக என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் நான் போராடுவேன். அப்போ நாடு முழுக்க எல்லாம் முஸ்லீமா இருப்பாங்கல்ல, அந்த நாட்டில் நானும் இருப்பேன். அவங்களுக்காக என்ன வேணா பண்ணுவேன். புரியுதா உங்களுக்கு? நீ ஒரு கிரிமினல், ஜெயில இருக்க வேண்டிய கிரிமினல். உன்ன மாதிரி ஒரு ஆயுதம் விற்கிறவன் இந்த மாதிரி பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. அங்க பாருங்க. மிஸ்ஸஸ் வாட், அந்த லேம்பை ஆன் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து ஒரு 2 டர்னல் வரும். அந்த நேரத்தில் நீங்க இருட்டில் நிக்கிறதை என்னால் பார்க்க முடியாதுல்ல, அதனால தான் சொல்றேன், ஆன் பண்ணுங்க. ஏய் குப்தா, நீ போனா உன்னை நான் கொன்னுடுவேன். ஒரு அப்பாவியான குழந்தை உதவி கேட்டு ஒரு நாட்டுக்கிட்ட அணுகுனா அவங்க கண்டிப்பா செஞ்சே தீருவாங்க. குப்தா, நீ போகாம ஏன் இங்கே இருக்க? போயிருந்தா அவங்கள கொன்னு இருப்பாங்க மேடம். ஆமா மேடம், நான் உன்னை கொன்றிருப்பேன். மேம் சாப்,
பிடிச்சிருக்கா? இளவரசர் கிஷன் இந்த கதவை தாண்டி வரவே மாட்டாரு. கேப்டன் ஸ்காட்டும் வர மாட்டாரு. அதையும் பாப்போமே. நான் இப்ப கத்த போறேன். அதுக்கு முன்னாடி நான் உன்னை எச்சரிக்கிறேன். நீ பயந்து போயிருக்கல்ல? மனசாட்சியே இல்லாம ஒரு சின்ன குழந்தைய கொல்றது கஷ்டம் இல்ல? அதுவும் ஒரு ரெஃப்யூஜி ட்ரெயின்ல. அதை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ எங்களை மாதிரி தான் இருந்த. அது அவங்கள தேவையில்லாம கொன்னுட்டாங்க. கொல்ற விஷயமே தேவையில்லாத விஷயம் தானே. ஒரு மனுஷனோட உயிரை எடுத்தா மட்டும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடுமா? தீர்ந்தது. இதுக்கப்புறமும் தீரும். உங்களுக்கெல்லாம் குழந்தைங்க எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு எனக்கும் பிடிக்கும். அந்த பையனை தவிர. ஆனா அதை ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அந்த பையன் யார் தெரியுமா? அவன் ஒரு சிம்பிள். என் கண்ட்ரியோட ஃப்ரீடம்க்கு அவன் ஒரு இடைஞ்சலா நிக்கிறான். அதனாலதான் நான் அவனை கொல்றேன். இப்போ உனக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சுதா? அவனை கண்டிப்பா கொல்லுவேன். நாம இப்ப டீ குடிக்கலாமா? நான் அப்புறமா வேணா வரட்டுமா? நான் இன்ஜினை டிரைவ் பண்றேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஓட்டலாம். ஓகே? சரி, பாக்ஸிங் பண்ணலாமா? சர்ஜன், கொஞ்ச நேரம் இன்ஜினை பாத்துக்கோங்க. ஸ்டீமோட பிரஷர் குறையாம பாத்துக்கோங்க. அங்க பாரு, அங்க பாரு. யாரும் ஒரு சத்தமும் போடக்கூடாது. கையெல்லாம் அழுக்காயிடுச்சுன்னா எப்படி டீ குடிப்பீங்க? பார்த்து, பொறுமை பொறுமை. யாரும் இடத்த விட்டு நகரக்கூடாது. கத்த முயற்சி பண்ணாத. நீ மட்டும் கத்துனீன்னா என் கையால சாவு நிச்சயம். உள்ள வராதீங்க, எல்லாரும் கீழே குளிங்க. சார்ஜன்கிட்ட வண்டியை நிறுத்தவனாலும் சொல்லு, இது ஒரு ட்ராப். இதுக்கு மேல நீ என்ன ட்ரை பண்ணாலும் உன்னால அந்த கன்னை ஆபரேட் பண்ண முடியாது. குமார், ஹெல்ப் பண்ணு. ஐயோ, எனக்கு அடிபட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, உங்களுக்கு அடிபட்டு இருக்கு. சரி, இப்போ சீக்கிரமா இந்த காயத்தை கிளீன் பண்ணலாமா? ஐயோ, அவங்க ரூம்லயா இருக்காங்க? இப்போ இந்த கையில கட்டு போட்டாகணும். நீங்க வலியை தாங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ட்ரிங்க் தரேன். தேங்க்யூ லேடி வின்டன், நீங்க ரொம்ப நல்லவங்க.
மிஸ்டர் வென்ராய்டன் எங்க? அவர் போயிட்டார். என்ன சொல்றீங்க? ஐயையோ, மிஸ்டர் வென்லாய்டன் இந்த மாதிரி மோசமான விஷயத்தை செய்ததுக்கு அப்புறமும் அவரை என்னால வெறுக்க முடியல. இந்தாங்க, இது குடிங்க. இது குடிச்சா நீங்க நல்லா தேங்க்யூ ஃபீல் பண்ணுவீங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ நம்மளோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், பாத்தீங்களா? சரி, இந்த தொப்பியை நீங்க தலையில போட்டுக்குங்க. உங்களுக்கு அடிபட்டிருக்குல்ல, சூரிய வெளிச்சம் பட்டா தலை சுத்தும். தேங்க்யூ வெரி மச். தப்பா போட்டீங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த பெல்ட்டை ஃபீட் பண்ணுங்க. ஹலோ, உன்னதான் இதுதான் கோரான்ல இருந்து வர வேண்டிய வண்டியா? இல்ல, அந்த வண்டி இது இல்ல. அசரபைன்ல இருந்து வந்த கடைசி வண்டி. ஒரு சீனியர் ஆபீசர் நிக்கும் போது அட்டென்ஷன்ல நில்லு. அப்ப ஜானுக்கு ஒன்னும் ஆகலையே? நிஜமா எதுவும் ஆகல இல்ல? எஸ், ஜானுக்கு எதுவும் ஆகல மேம். அந்த ரெபல்ஸ் எல்லாம் கோட்டைக்குள்ள வர முடியல. ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் வந்துட்டாங்களா சார்? எஸ், நேத்து நைட்டே வந்துட்டாங்க. அந்த பையனை நீங்க கூட்டிட்டு வரதுன்னு தெரிஞ்சதும் அந்த அட்டாக் நாம நிப்பாட்டிட்டாங்க. திரும்பவும் பார்க்கலாம் மிஸ்டர் கேப்டன். நாங்க இங்க கவர்மெண்ட் ஹவுஸ்ல தான் இருப்போம். ராஜபிரதிநிதி உங்களை பத்தி விசாரிப்பாருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேடம். மிஸ்டர் பேடி, மறந்துடாதீங்க, அவரால் தான் நம்ம தப்பிச்சோம். அதனால தான் நாங்க உயிரோட இருக்கோம். என்ன குப்தா, பாத்தீங்களா சார், அவங்க விக்டோரியாவுக்கு வயசாயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதை இரும்பு கடையில வேற போடணும்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்க? இவன் நிரூபிச்சிட்டால. ஆமா, அதுவும் உண்மைதான். சபாஷ் குமார், சபாஷ் அர்ஜன்.
பீட்டர், நீங்க டெல்லி கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண முடியாம போயிடுமோன்னு பயந்துட்டு நாங்க. கவர்மெண்ட் இப்ப உங்க ஆளுங்களை சிலரை ஃபீல்ட்ல போடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. கேப்டன் ஸ்காட், என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க என் ஃப்ரெண்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஆனா நீங்க ஒரு பிரிட்டிஷ். அப்ப நான் உங்க கூட சண்டை போடணுமா? கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே வராது. ஏன் அப்படி சொல்றீங்க? என் அப்பா அதான் சொன்னாரு. அப்படியா? என்ன சொன்னாரு? நான் பிரிட்டிஷ்காரங்க கூட சண்டை போட்டு அவங்களை இங்க இருந்து துரத்தணும்னு சொன்னாரு. நான் ட்ரெயினை ஓட்டலான்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். உன் நிலைமை பாத்தீங்களா? இப்ப நீங்க அந்த குட்டி பையனோட சண்டை போடணுமா? நீங்க செஞ்சதுக்கு இதான் மரியாதையா? எனக்கு இவ்வளவு கிடைச்சதே பெரிய விஷயம். அதிர்ஷ்டவசமா நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு நன்றி சொல்லிட்டு நாம முன்னேறி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதை யாரு சொன்னா? மேங்கோ கிப்ளிங். அவரும் ஒரு டீ குடிக்கிறவர் தான். இந்த குழந்தைக்குன்னு ஒரு வீட்டை பார்க்கலாமா?